மச்சான். மாப்பிள சொல்லு மாப்பிள. பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சுடா. என்னாச்சு? இவன் என்னடா இவன் ஃபோன் பண்ணி ஸ்வாதிகா ம். அதுக்கிட்டே ப்ரப்போஸ் பண்ணிட்டான்டா. யாருக்கு? எனக்கு தான்டா லூசு. நீ வேணா அவளுக்கு ஃபோன் பண்ற ஒரு வாட்டி. அவளுக்கு நான் பேசுறேன், உடனே பேசுறேன். உடனே எடுக்காதீங்க, உடனே எடுத்த சந்தேகம் வந்துரும். வந்துச்சு. எங்க இருக்க? நான் இன்னைக்கு ஊருக்கு போகுண்டா. அவன் எங்க? யாரு? நரேஷ். நரேஷ் ஊருக்கு போயிட்டல்ல? ஊருக்கு போயிட்டானா? நேத்தே போயிட்டானா? ஆமா, ஊருக்கு அப்படிதான் என்கிட்ட சொன்னது. என்ன விஷயம்? என்ன என்ன நரேஷ் உன்கிட்ட ஏதாவது சொல்லிட்டியா? என்ன சொன்னா அதான் கேக்குறேன்னு. அவன் என்ன சொன்ன சொல்லு நீ. இல்ல நீ வந்து ப்ரப்போஸ் பண்ண சொன்னா சுவாதி. என்ன உண்மையாவா? ஆமா, எனக்கு என்ன பண்ண தெரியல. புரியல. எனக்கு தெரியும், பட் கொண்ட கேக்குறேன். நான் உண்மையாவா கேட்டேன். கட் பண்ணிட்டாடா டக்குனு. ஆமான்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாடா. ஒண்ணு பண்ண மச்சான், நான் அது பிளாக் பண்ணிட்டாவல. பிளாக் பண்ணிட்டியா? ஆமா. பிளாக்லாம் பண்ணாதா? கேட்டதுக்கு அழுதுட்டு இருக்கேன். வீட்டுக்கு போகணுமா? வீட்டுக்கு போக மாட்டாளா? சரி, ஃபைனல் காலம் ஒன்னதான் இருக்கட்டும் அப்படிதான் நான் ஒன்னு கால் பண்ண சொன்னேன். நமக்கு எனக்கு ஏதாச்சும் நான் லைன் இருக்க சொல்ல, நான் இங்கேயே பேசலாம். தெரியாது, நான் இதெல்லாம் பண்ணிருக்கேன். பேசு. நான் என்ன பேசுறது? நரேஷ் கிட்ட அட்லீஸ்ட் ஒரு டிசிஷன் சொல்ல. ஏய், நான் என்னடி டிசிஷன் சொல்றது எனக்கு? ஏய் நரேஷ், பேசாம நேர்ல பேசிக்கலாம். தயவுசெய்து அமைதியா இருங்க. கஷ்டமா இருந்தா போய் எனக்கு ஏன்டி கால் பண்ற? டார்லிங் ஏசி திருவிழா இந்தியாவிலே குறைந்த மாத தவணையில் ஏசி. மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம், டேஸ்ட் தி மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம். சென்னை ஹீட்டா எஸ்கேப் பண்ணுங்க. சன்னை விட ஃபன் அதிகம். விஜிபி யுனிவர்சல் கிங்டம்க்கு வாங்க, ஃபன் பண்ணிட்டு போங்க. அண்ட் உங்களுக்கு சீரியலை பத்தி சொல்றப்ப எல்லாருமே வந்து கொஞ்சம் சீனியர் ஆர்டிஸ்ட், நிறைய வந்து தெரிஞ்சவங்க அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு இனிஷியலி போறப்ப ஏதாச்சும் அவங்களோட நம்ம பண்றப்போ ஏதாச்சும் ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சா? இவங்க பெரிய ஆளாச்சு, இவங்க முன்னாடி நம்ம பண்றோமே, கரெக்டா பண்றோமா, அந்த மாதிரிலாம் இருந்துச்சா ஸ்டார்டிங்? எனக்கு ஸ்டார்டிங்ல ஐ பிகினர். இப்போதான் என்னோட ஃபர்ஸ்ட் சீரியல், அந்த மலையாளத்தில் அந்த சீரியல் முடிச்சு, அதுவும் பொண்ணா பண்ணி இப்போ இங்கே வந்து ஐம் டூயிங் ஆஸ் எ ஹீரோயின். எனக்கு ஸ்டார்டிங் ஒரு 1 month எனக்கு காம்பினேஷன் மோஸ்ட்லி நரேஷ் கூட தான் இருந்தது. ஸோ 1 weekல ஐ வாஸ் கம்ஃபர்டபுள் வித் ஹிம். ஓகே. நாங்கள் வந்து ஒரு கனெக்ஷன் இருந்தது. இப்போ நான் என்ன தப்பாக ஏதாச்சும் பண்ணினாலும் எனக்கு அப்போ லாங்குவேஜ் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஹீல் கரெக்ட் அண்ட் ஹீ வில் டேக் தட் எஃபர்ட் ஆல்சோ. எனக்காகவே எஃபர்ட் எடுத்துகிட்டு இருந்தது என்ன கரெக்ட் பண்ணுறதுக்கும். அண்ட் பின்ன எனக்கு அந்த டைமில் புனிதா அப்பா கூட மோஸ்ட்லி என்னோட வீடு தான். அப்போ இவங்க கிட்ட நான் ஸ்டார்ட் பண்ணி அதனால எனக்கு கொஞ்சம் ஓகே, ஐ கேன் டூ திஸ் அந்த ஃபீல் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து இந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் மீட் பண்ணுறது. ஓகே. ஆக்சுவலி ஹீரோ வீட்டில் தான் எல்லாருமே இருக்கு. ஸோ நம்ம ஹீரோ கர்ணா வீட்டில் தான் அபிதா மேமும் சரி, இப்போ மதுமிதா மேம் சரி, சையத் ப்ரோ, என்ன சிவம் ப்ரோ, எல்லாருமே வந்து அவங்க எல்லாமே வந்து பெரிய ஆர்டிஸ்ட்டுங்க அவங்க எல்லாம். ஸோ நானும் ஃபர்ஸ்ட் நினச்சேன், ஓகே என்னடா எப்படி இவங்ககிட்ட மூவ் பெரிய ஆர்டிஸ்ட் அவங்க எப்படி இருப்பாங்க எப்படி பார்த்தா எவ்ரி ஒன் ஆர் லைக் வெரி நைஸ். தே ஆர் வெரி ஸ்வீட். எல்லாருமே ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். இப்போ நமக்கு ஒரு சீன் பண்ணும்போது எல்லாம் ஐயோ நான் இவர் கூட தான் அந்த ஃபீல் எல்லாம் வராது. வில் பி வெரி ஓகே வித் தம். அப்போ அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் நம்மக்கிட்ட. அப்போ அந்த பயம் எல்லாம் இருக்காது. அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வந்து அதுக்கப்புறம் நமக்கு அந்த பயம் எல்லாம் இருக்காது. தே வில் ஆல்சோ ஹெல்ப் அஸ். அப்படி போகும், ஜாலியாக போகும். இப்போ எஸ். இப்போ வந்து உங்களோட சீரியல்ல இருக்கிற யாருக்காச்சும் ஒருத்தருக்கு ஒரு கால் பண்ணி ஒரு பிராங்க் பண்ணணும்னா யாருக்கு கால் பண்ணலாம்? எனக்கு ஆக்சுவலி திடீர்னு ரொம்ப க்ளோஸ், மதுமிதா மேமும் ரொம்ப க்ளோஸ் தான். எல்லாருமே ஐ மீன் பேசுவோம். ஏன்னா நாங்க ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு நாங்க சீரியல்ல எல்லாருமே பிரேக் வந்தா லஞ்ச் எல்லாருமே சேர்ந்து தான் சாப்பிடுவோம். கம்மி 6 மெம்பர்ஸ்னால நாங்க எல்லாருமே உட்கார்ந்து தான் சேர்ந்து தான் சாப்பிடுவோம். சாப்பாடு எப்போதுமே சேர்ந்து தான் சாப்பிடுவோம். எப்பவுமே ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு 8 months தான் நாங்க வந்து லஞ்ச் பிரேக்ல டே வாங்க வந்துச்சு. அதுக்கு இவங்க மதுமிதா மேம் தான் வந்து ரெடியா இருப்பாங்க. அடிச்சு திட்டி அடிச்செல்லாம் சாப்பிடு. அதுக்கப்புறம் ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ணோம்னா டெய்லி பிரியாணி ஆர்டர் பண்ணுவோம். we can share. நம்ம ஷேர் பண்ணி டெய்லி பிரியாணி ஆர்டர் பண்ணோம். டெய்லி பிரியாணி சாப்பிடுவோம். நல்லா இருக்கு, ஒரு குடும்பம் ஆயிட்டீங்க போலயே. ஆமா, இட்ஸ் லைக் ஃபேமிலி.
உடனே ஏதோ இன்னைக்கு நான் வந்து என்கிட்ட 1000 இருக்குன்னா நான் பிரியாணி 1000 கொடுத்தேன். அதுக்கப்புறம் குரூப்ல போட்டோம். இவ்வளோ ஸ்பிளிட்னு உடனே ஸ்பிளிட் நல்லா பண்ணிட்டு இருக்கு. குரூப்ல ஸ்பிரிட் எல்லாம் Split போட்டு போட்டு. எல்லாம் ஜென்யூனா அப்படிதான். ஓகே சூப்பர். சரி இப்ப யாருக்காச்சும் ஒரு கால் பண்ணி ஒரு பிராங்க் ஒண்ணு பண்ணுவோம். என்ன பண்ணலாம் வந்து? நீங்க சொல்லுங்க என்ன பண்ணலாம். ஏன்னா இப்போ வந்து நிறைய பேர் வந்து உங்களை என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா இவங்க ரியல் கப்பல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கோ அப்படின்ற மாதிரி ஒண்ணு இருக்கு. ஏன் இப்படி ஷாக் ஆறீங்க? இல்ல உங்களோட பேரை பாக்குறப்போ ரியல் கப்பல் அந்த மாதிரி டிரான்சாக்ஷன் ஆக வாய்ப்பு இருக்கா? அந்த மாதிரி ஒரு ஆமா இருக்கு. நான் அது ஆமா. இல்ல இனி இதுதான் கிளிக் பைட். இனி இதுதான் கிளிக் பைட். தேங்க்யூ சோ மச். நாங்க ஆமான்னு போட்டுக்கோம். சொல்லுங்க சொல்லுங்க. ஓகே சொல்லுங்க. அதெல்லாம் இல்ல. இல்லையா? இருக்கு போல ஐடியா இருக்கு போலயா அவருக்கு? சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க என்ன பண்ணலாம். ஓகே ஃபர்ஸ்ட் இதுல ஒரு கிளாரிட்டி கேட்டுக்கிறேன். அந்த மாதிரி வந்து நம்ம ஒரு சீரியல்ல ஒன்னா வந்து ஒர்க் பண்றோம், ஹீரோனா ஒர்க் பண்றோன்றப்போ ஒரு கட்டத்துல நம்மளுக்கே என்னைக்காச்சும் என்னடா நம்மள சொல்லிக்கிட்டே இருக்காங்களே, நம்ம ஒருவேளை ரியல் பேரானா எப்படி இருக்கும் அந்த மாதிரி யோசிச்சிருக்கீங்களா 2 பேரும்? பேசியிருக்கோம். we talk one day actually இந்த மாதிரி வரும்போது இப்படி எல்லாம் வருது. எனக்கு பர்சனலா மெசேஜ் இல்ல, ப்ளீஸ் அக்கா ப்ளீஸ் டேட் ஹிம். எப்படி நீங்க கல்யாணம் பண்றது எனக்கு பார்க்கணும், அதுதான் என்னோட ஆசை, என்னோட ட்ரீம். அது ஆக்சுவலி அதான் ஏன் இப்படி அவங்க நம்ம பத்தி திங்க் பண்ணாமலே இவங்க வந்து அவங்களா டிசைட் ஆயிடுவாங்க. ஃபேன்ஸ் இவ்வளோ டீப்பா போயிடுவாங்களா? I'm happy because இல்ல கேரக்டர் அவ்வளோ அக்செப்ட் பண்ணதுனால தானே இப்படி எல்லாம் பேசுறது. அந்த விஷயத்துல பார்க்கும்போது ஐ எம் ரியலி ஹாப்பி. லைக் பீப்புள் ஆர் திங்கிங் தட் ஆக்சுவலி they are like நம்மளோட அந்த ஆன் ஸ்கிரீன் கெமிஸ்ட்ரி பார்த்து they are thinking that we are dating. So that is like அது அக்செப்ட் பண்ணிட்டேன். that is what அதுக்காக தான் நாங்க ஒர்க் பண்றது. நாம இவ்வளோ எஃபோர்ட் போட்டு ஆக்ட் பண்ணி அவங்க அது நம்ப வச்சுட்டேன். that is for me that is a very big thing. வெரி பிக் வின் ஆக்சுவலி இல்ல அது. சோ அத டிஸ்கஸ் பண்ணிருக்கீங்க அந்த மாதிரி ரியல் ஆக வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அப்படின்றது? அப்படி இல்ல, இப்படி பேசிட்டேன் நம்ம. எனக்கு வந்து மெசேஜ்ல நான் காட்டு பாரு அவருக்கு மெசேஜ் வர பாரு. கூடிய விரைவில் நாங்க எதிர்பார்க்கலாமா அந்த மாதிரி? தெரியல. இப்ப யாருக்காச்சும் உங்க டீம்ல ஒருத்தர் கால் பண்ணி இந்த மாதிரி வந்து இந்து வந்து எனக்கு ப்ரொபோஸ் பண்ணிட்டாங்க, நான் வந்து அவங்கள்ட்ட நோ சொல்லிட்டேன், அதனால அவங்க பழுதுட்டு இருக்காங்க, அந்த மாதிரி வந்து ஒரு பிராங்க் ஒண்ணு பண்ணலாம். யாருக்கு பண்ணலாம்? திடீர்னு பண்ணுவோம். அவங்க ஒரு சைடு ப்ரே பண்றாங்க ப்ரோ, சைடுல எடுக்க கூடாது, போன் எடுக்க கூடாது. அப்புறம் அவங்க அம்மாக்கே கால் பண்ணிடுவேன். அவங்க அம்மா கால் பண்ணி அம்மா உங்க பொண்ணு வந்து எனக்கு ப்ரொபோஸ் பண்ணிட்டா, என்ன பண்ணணும் சொல்லுங்க அம்மா அப்படின்னு. இப்ப வரும் கேலிக்கட்ல இருந்து இப்ப வரும். என்னடா என்னோட பொண்ணு. அப்சல்யூட்லி அந்த மாதிரி தான் நடக்கும்ல. ஏன்னா அவ சின்ன பொண்ணு, நீ வந்து என்னடா நீ தாண்டா ஏதோ தப்பு பண்ணிட்ட, அதையும் நம்ம மேலதான் வரும் போல. இல்ல அம்மாக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் நரேஷ். அம்மாக்கு தெரியும் நாங்க வந்து வெரி க்ளோஸ், பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். மச்சான். மாப்பிள்ள சொல்லு மாப்பிள்ள. பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சுடா. என்னாச்சு? இவன் என்னடா இவன் ஃபோன் பண்ணி ஸ்வாதிகா அழுதுகிட்டே ப்ரப்போஸ் பண்ணிட்டான்டா. யாருக்கு? எனக்கு தான்டா லூசு. என்னடா சொல்ற? தெரியலடா என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. அதான் உனக்கு அடிச்சா. போய் சொல்லாத. நீங்க வந்து இது பண்றியாக்கா, பிராங்க் பண்றீங்களா? வெளுத்து போடுவேன் உங்கள. டேய் நீ என்னடா பிராங்க்ன்ற, நான் ஊர்ல இருக்கேன். நீ வேணா அவளுக்கு ஃபோன் பண்ற ஒரு வாட்டி. அவளுக்கு நான் பேசுறேன் சார், உடனே பேசுறேன். பேசிட்டு சொல்றடி. நான் பேசிட்டு சொல்றேன் சார். உடனே எடுக்காதீங்க, உடனே எடுத்தா சந்தேகம் வந்துரும். கொஞ்சம் ரிங் போய் விட்டு எடுங்க. வருதா கால்? வரும். ஐயோ எங்களுக்கு பக்க பக்கன்னு இருக்கே, கால் வருதா? வந்துச்சு. ஹலோ ஹலோ சொல்டா. எங்க இருக்க? நான் இன்னைக்கு ஊருக்கு போகுண்டா. ஊருக்கு போயா? அவ எங்க? யாரு? நரேஷ் ஊருக்கு போயிட்டால. ஊருக்கு போயிட்டானா? நேத்தே போயிட்டானா? ஆமா ஊருக்கு அப்படிதான் என்கிட்ட சொன்னது. ஓ என்ன விஷயம்? என்ன நரேஷ் உன்கிட்ட ஏதாவது சொல்லிட்டியா? ஆமா. எங்க இருக்க நீ? நான் இப்ப ஹாப்பி ஹோம்ஸ்ல இருக்கடா. ஓகே தானே? என்ன அவன் என்ன சொன்ன உன்கிட்ட?
என்ன சொன்னா அதான் கேக்குறேன் நானு. அவன் என்ன சொன்னா சொல்லு நீ. இல்ல நீ வந்து ப்ரிப்போஸ் பண்ண சொன்னா அதுகிட்டே பண்ண என்னன்னு தெரியல எனக்கு அப்படி கேட்டேன். அதான் செகண்ட் சொல்றேன் என்னன்னு கேட்டேன். சுவாதி ஆ என்ன உண்மையாவா? ஆமா, எனக்கு என்ன பண்ண தெரியல. புரியல. எனக்கு தெரியும் பட் கொண்ட கேக்குறேன். ஹலோ பட்டு ப்ரோ இருக்கு போல. அப்ப வந்து ரீல் வந்து ரியல் ஆகிறதுக்காக bro, அவன் என்கிட்ட வந்து என்னடா சொல்ற அப்படின்ட்டு அவன் கிட்ட மட்டும் எனக்கு தெரியும் அப்படின்னு அவன் சொன்னதுனால சொல்றேன். சரியான கேடி. ஐயோ கால் பண்ணிட்டே இருக்கு. மன்னிச்சிருங்க பிராங்க் நான் சொல்லிட்டு. கண்ட்ரோல் ஸ்பீக்கர் ஹலோ என்னடா பிஸி வருது? ஏய் நான் இப்ப பேசுறேன்டா அவன்கிட்ட. என்னவா? அவன் ஆமான்னு தான் சொல்றான். டேய் என்னடா பண்றது இப்போ? நான் உண்மையாவா எப்படியா கட் பண்ணிட்டாடா டக்குன்னு. ஆமான்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாடா. ஒண்ணு பண்ணு மச்சான், ஃபோன் பண்ணு. இதெல்லாம் வேலை கேதுமா, நீ ஏதோ பொழப்புக்கு வந்திருக்கு, அந்த வேலை மட்டும் பாரு. சின்ன சஜஷன் சொல்லு. அதான்டா இது பண்ணு, இதெல்லாம் பண்ணாத, நீ வேலைக்கு வந்திருக்க சொல்ல. நான் வேற இங்க பிஸியா இருக்கேன். பண்ணிட்டே இருக்காவா. நேத்து நைட்டு வேற இது ஷோ முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டேன் நானு. சொல்லு மச்சான். டேய் நீ எப்படி ஊருக்கு போவ? நேத்து தான் ஒரு ஃபைனல் முடிஞ்சது, அதனால ஊருக்கு போயிட்டியா? டேய் நான் மார்னிங்கே வந்துட்டேன்டா. அப்படியா? சரி பேசுற. ஆமான்னு சொன்னானா? நரேஷ் என்ன சொல்லுச்சுன்னு கேட்டா. நரேஷ் சொல்லுச்சு என்ன விஷயம்னு கேட்டேன். நான் அது பிளாக் பண்ணிட்டவள. பிளாக் பண்ணிட்டியா? ஆமா. பிளாக்லாம் பண்ணாதான். வேற என்னடா பண்ற? காலு 12 மணில இருந்து கால் பண்ணிட்டே இருக்கேன்டா. கேட்டதுக்கு அழுதுட்டு இருக்கேன். வீட்டுக்கு போகணுமா? வீட்டுக்கு போக மாட்டாளா? அப்படியா? தெரியலையே. நான் எனக்கு அது வேற பக்கு எங்காச்சும் போய் சரி ஃபைனல் காலம் ஒன்னதான் இருக்கட்டும் அப்படிதான் நான் ஒன்னு கால் பண்ண சொன்னேன். புரியுதா? நமக்கு எனக்கு ஏதாச்சும் பண்ணி அவ ஏதாவது பண்ணிக்கிட்டு அந்த மாதிரிலாம் பண்ற போது கிடையாது. பட் நம்ம இப்ப பேசுவோம். சொல்லு. இது போடாது, இது போடாத, பிளாக்ல போடாத சொல்லு. அப்படியா சொல்ற? ஆமா பிளாக்ல போடாத. அவளை கொஞ்சம் பேசுவோம். சரி எடுத்துரு, பிளாக் வந்து எடுத்துரு. நீ பேசிட்டு உடனே வாய. ஏன் கட் பண்றா? திரும்பி கால் பண்ணி எடுக்க மாட்டா? நான் வேணா ட்ரை பண்ணுவேன். நான் பண்ண கண்டிப்பா எடுப்பா. நீ பேசு. சரி ஓகே டன். அப்படியே லைன்ல. இனி நான் லைன் எடுக்க சொல்ல, நான் இங்கேயே பேசலாம். தெரியாது, நான் இதெல்லாம் பண்ணிருக்கேன். ஹலோ சரி லைன்ல இருக்கேன், பேசுடா. சுவாதி ஏன் கட் பண்றேன்? போன் ஏன் எடுக்கல? பைத்தியக்காரி. ஏதாவது பேசு. நான் என்ன பேசுறது? நான் என்ன பேசுறதா? நீ என்ன இப்ப நீ ஊருக்கு கிளம்புறியா? ஆமா, அன்னைக்கு நைட்டு போனோம். அட்லீஸ்ட் நரேஷ் கிட்ட ஒரு டெசிஷன் சொல்லு. நரேஷ் கிட்ட அட்லீஸ்ட் ஒரு டிசிஷன் சொல்லு. ஏய் நான் என்னடி டிசிஷன் சொல்றது உனக்கு? ஏய் நரேஷ் பேசாத, நம்ம நேர்ல பேசிக்கலாம். தயவுசெய்து அமைதியா இருங்க. எல்லாம் ஓகே தான், எல்லாம் வரதான், எல்லா இதுக்கும் வரதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாரும் சில் தான். நம்ம நேர்ல பேசுவோம், உட்காந்து பேசுவோம். வாங்க, நீங்க எல்லாம் எப்ப வரீங்க? இல்ல மாப்பிள்ள படுத்துறாண்ட காலையில இருந்து. இதான் நரேஷ் காரு அமைதியா இருங்க, நம்ம நேர்ல பேசுவோம். இப்போ நரேஷ் இல்ல, இதுக்கெல்லாம் நரேஷ் கோபப்பட தேவையா? அதான் இவங்க கோபப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல நரேஷ். நரேஷ் காரு நேர்ல பேசுவோம். இல்ல அட்லீஸ்ட் சரிடா ஓகே மாப்பிள்ள, நான் இவ்வளவு ஓகே சொல்லுவேன். இன்னொரு பொண்ணு கூட சுத்துவேன். ஓகேயா? நம்ம போன்ல பேசுறதுக்கு இல்லடா இது. நீங்க நேர்ல உட்கார்ந்து நேர்ல ஃபர்ஸ்ட் பேசணும். போன்ல பேசுறதா இல்ல. நேர்ல நீ எப்ப பேசணும்ல எனக்கு தெரியாது. நீ எப்ப ஷூட் ஏதும் எனக்கு தெரியாது. எனக்கு ஒரு இது வேணும்ல, ஒரு டிசிஷன் ஆச்சு சொல்லு.
டிசிஷன் எடுத்து உடனே சொல்லுவாங்க, அவனுக்குன்னு விஷயம் இருக்குல்ல, அது யோசிச்சுதான் சொல்ல முடியும். ஆமா ஏதாவது அந்த டிசிஷன் சொல்லணும்ல. டைம் கொடு ஆக்சுவலா, அவனுக்கு டைம் கொடு. எனக்கு அவ்வளவு டைம் இல்ல. நான் அது ரொம்ப யோசிச்சு சொன்னது, அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கஷ்டமா இருந்தா போய் எனக்கு ஏன்டி கால் பண்ற? ஏய் அரேஷ் காரு சொல்லு மாப்ள. இல்ல இதுக்கெல்லாம் இப்படி பேச தேவையா? அரேஷ் மச்சான் அவருக்கு என்ன ஏஜ் ஆகுது மச்சான், நீ சொல்ல. புரியுதுடா சொல்லிட்டான்டா, அது எல்லாத்துக்கும் வரும்டா. எல்லாத்துக்கும் வரும்னா உனக்கு வரும்டா, உனக்கு ஓகேடா, நீ அழகா இருக்க, உனக்கு வரும்டா, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லடா, நீ பாத்துப்பேடா. எனக்கு காண்டாது மச்சான், என்னன்னு பேசணும்னு தெரியல மச்சான் சத்தியமா. மச்சான் இருக்குடா, ஏன்டா அப்படி பண்றீங்க, இருக்குடா, அவளுக்கு போன ஃபீலிங்ஸ் சொல்லுங்க, வெயிட் பண்றா, அது வரைக்கும் வெயிட் பண்றா. இல்ல இன்னைக்கு ஒரு டிசிஷன் கிடைச்சா போதும், வேற எதுவும் வேண்டாம். மாப்பிள்ள சாப்பிட்டியாடா? சாப்பிட்டேன்டா. நீ சாப்பிட்டியாடி? பாருங்களா, மரியாதை கெட்ட போயிடும் உங்களுக்கு. எனக்கு அப்பயே டவுட்டா இருந்துச்சு, நீ ஊருக்கு எப்படி போயிருப்பேன்னு வச்சுக்கிட்டு. மாப்பிள்ள நம்ம கலாட்டா மீடியால இருக்கோம். அது இன்டர்வியூல இல்ல, அதுக்குள்ள சொன்னது பாத்தியா? ஆமா எனக்கு தெரியும், போடா. உனக்கு என்ன தெரியும்? எல்லாம் ஹீரோயின் இப்படிதான் பண்றாங்க. எல்லாம் ஹீரோயின் இப்படிதான் பண்றாங்களா? ஆமாடா, நீ வேற எல்லாம் ஹீரோயின் கூட இருக்கிற, உனக்கு தான் தெரியும். யூடியூப் சேனல் இருக்கீங்களா? ஆமாடா, கலாட்டா மீடியா ஒரு ஹாய் சொல்லிடு. ஹாய்டா. போடா இது. ஒரே கூச்சமா இருக்கு எனக்கு அப்படின்றாரு. ஹாய் சொல்லு, அப்படியே பாய் சொல்லிடு. ஹாய் காய். ஹாய் ஹாய் गाइस. Thank you so much. Thank you நான் ரொம்ப நன்றி. பைடா மச்சா, thank you. போங்கடா. எனக்கு தெரியும். அவ்வளவுதான். இப்ப போட்டு போன் பண்ணி டார்ச்சர் பண்றீங்களே, எப்படி உனக்கு தெரியும், ஏன் நீ சொன்ன அப்படின்னு கேக்குறீங்க. அப்ப இருக்கு போல சும்மா இவங்க எல்லாம் தான் இப்படி ஃபேக் நியூஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்றது. ஃபேக் நியூஸ் எல்லாம் ஸ்ப்ரெட். நான் ஸ்ப்ரெட் பண்ணல, ஆக்சுவலி லைவ் போனோம் ஒரு ஐயோ 1 வீக் பேக் லைவ் போனோம். அந்த லைவ்ல எனக்கு ஆக்சுவலி வீட்ல என்கேஜ்மெண்ட் அதெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க, ஒரிஜினல். ஆமா. சோ அதனால நான் வந்து அது சும்மா ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் இவருக்கு 10th மே 10th பர்த்டே, நான் சொன்ன மே 10th ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு எல்லாருக்குமே. இப்ப எல்லாரும் சொல்றேன், நான் என்னோட நரேஷோட என்கேஜ்மெண்ட் தான் வர போகுது மே 10th. அது இவர் பண்ண வேலையா? அது இல்ல, அதுல அந்த இன்டர்வியூல நான் சொன்னேன், இல்ல நரேஷ்க்கு ஆக்சுவலி கல்யாணம் ஆயிடுச்சு, 2 கிட்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு. இப்ப எல்லாரும் சொல்றேன் நரேஷ்க்கு குழந்தை இருக்கு. ஐயோ, யூடியூப்ல என்ன பண்ணா நெக்ஸ்ட் டேவே வந்து நரேஷ்க்கு ஆல்ரெடி 2 கிட்ஸ் இருக்காங்க, இருந்தாலும் இந்து வந்து லைக் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கறாங்க அப்படி சொல்லிட்டாங்களா அப்படின்னு போட்டு ஃபுல் இன்டர்வியூ அந்த ஃபுல் வீடியோவும் போட்டுருக்காங்க யூடியூப்ல. எப்படி இந்த மாதிரி ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணா ஜாலியா இருக்கு போல இருக்கு. இல்ல நானும் இது ஜாலியா தான் இருக்கும். நாங்களும் எங்க 2 பேரும் இதை பார்த்து படிச்சுட்டே சிரிச்சுட்டே இருக்கோம். நான் அம்மாக்கெல்லாம் அனுப்ப, அம்மா பாரும்மா பாருங்கம்மா, அம்மா ஐயோ சொல்லுவோம்மா. இப்ப நீங்க ஃபேமிலி எல்லாம் மிஸ் பண்றீங்களா? ஏன்னா எல்லாருமே வந்து கேரளா அப்படின்றப்போ நீங்க மட்டும் சென்னையில இருக்கீங்க. சோ உங்களுக்கு இப்ப அவர் சொன்னார் எனக்கு இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு, நான் சொன்னேன். உங்களுக்கு எப்படி இருக்கு இப்போ பேலன்ஸ் பண்றது சென்னை அண்ட் எனக்கு வந்து நான் சிங்கிள் சைல்டு தான், ஸோ அப்படி பேம்பர் பண்ணி தான் வளர்ந்தது until காலேஜ். ஃபுல் பேம்பர் நினைக்கிறேன். ஏன்னா ஆக்சுவலி நமக்கு வந்து ஷூட் பண்ணும்போது ஷூட்டிங்ல சில விஷயங்கள் இருக்கும், துணி துவைக்கிற சீனு, ரூம் கிளீன் பண்ற சீனு, ஃபுட்டு அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் வந்து அது ஆல்ரெடி பண்ணிருந்ததா டக்குனு ஸ்பீடா வரும். நான் பார்த்துட்டு என்னடா துணி துவைக்க தெரியாது, துணி எடுத்து மடிச்சு வைத்து எதுவுமே மடிச்சு வைக்க தெரியாது, ஓவரா பேசாத, எதுவுமே தெரியாது. அதுக்கப்புறம் தான் நினைச்சேன், ஓகே என்னடி இப்படி, நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன், நான் வீட்டுல பண்ண மாட்டேன். நான் சொல்றேன், என்கிட்ட தான் ஸ்டோரி நான் தான் சொல்லுவேன் அப்படிம்பாங்க. இல்ல, நான் ஸ்கூல்ல இருந்து ஐ யூஸ்ட் டு டு லைக் ஆர்ட்ஸ் மெயின்லி. அப்போ ஸ்கூல் அண்ட் ஆர்ட்ஸ் அப்படியே நான் ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணிப்போம். ஸ்கூல் முடிஞ்சு வந்தேன்னா ஐ ப்ராக்டிஸ் ஆர் ஐ பி ஹேவிங் டான்ஸ் கிளாஸ், அப்படியே போகும் ஃபுல்லா டான்ஸ். டான்ஸ் ஸ்டடீஸ் அப்படி போகும். ஸ்டடீஸ் எக்ஸாம் முன்னாடி தான், ஆனா டான்ஸ் ஆர்ட்ஸா இப்படி போகும். அப்படி போகும்போது நான் வீட்டுல அவ்வளோ சும்மா இருக்க மாட்டேன். ஸோ இதெல்லாம் பண்ணது அவ்வளோ இல்லை, குக்கிங் எல்லாம் பண்ணது அவ்வளோ கிடையாது. இல்ல தெரியும், நான் இப்படி அந்த குக்கர் கொடுத்தா அப்படியே குக்கரோட கீழே போயிடும் இப்படி.
நான் இதெல்லாம் ஆக்சுவலி ஐ உன் ஸோ உன்கிட்ட ஐ கேட்கலையா? அப்ரிஷியேட் ஹர். நான் ஒன்று பற்றி தான் பேசுகிறேன். அதான் அது தெரியுது என்ன பத்தி தான் பேசுற நீ. அதனால சைலண்ட் ஆகிட்டேன். பேசு பேசு. ஸோ ஏன் அப்ரிஷியேட் பண்ணேன்னா, லைக் 22 இயர்ஸில் வந்து இங்கே வந்து தனியாக இருந்து இந்த 10 monthsலேயே வந்து அவள் தனியாக இருந்து, மேபி நான் இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குனாரான்னு தெரில, என்னடி மேபி இருக்கலாம் தெரில. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் வந்து அவர் ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது எனக்கு லோன்லியாக இருக்குது, நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன், மிஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஃபேமிலி மிஸ் பண்ணோம். எனக்கு வந்து நான் இந்த மாதிரி இருந்தது கிடையாது, அப்பா அம்மா விட்டுட்டு அப்படின்னு இருக்கிற பொண்ணு வந்து இந்த 10 months சர்வே பண்ணா தனியா அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். இல்ல ஸோ அதே மாதிரி ஆக்சுவலி அவங்க ஃபேமிலி விஷயங்கள் இருக்கு, ஆனா அவ சொல்ல மாட்டேங்கிறா. சில ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு, எல்லாருக்குமே இருக்கும். பட் என்கிட்ட ஷேர் பண்ணிருக்க சில விஷயங்கள். எனக்கு வந்து லைக் நான் அவ்வளோ பேம்பர்டா இருந்தது. எனக்கு யூஜி வந்து டெல்லி யூனிவர்சிட்டியில அட்மிஷன் கிடைச்சு, அதுக்கு நான் போல. நான் தனியா போய் படிக்கணும், ஃபேமிலி விட்டு டெல்லியில் அப்போ போகணும். அம்மா அப்பாவுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஸோ தேவர் லைக் வேண்டாம் இங்கே படிச்சுக்கோ. அப்போ நான் ஸ்டடி இன் மை காலேஜ், சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ், அங்கே கேலிக்கட்டில் ஒரு காலேஜில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக வீட்டில் தான் இருந்தது. அண்ட் சிங்கிள் சைல்டில் அப்போ அவர் ரொம்ப மிஸ் பண்ணும். என்னோட அம்மா அப்பா பாட்டி தான் வீட்டில் இருக்கு, என் அம்மாவோட அப்பா இருக்கு. ஸோ எல்லாருக்குமே அம்மாவோட அப்பாவுக்கெல்லாம் நான் மட்டும்தான் ஒரு கிராண்ட் சைல்டு. அப்போ அவரெல்லாம் ரொம்ப என் மேலே தான் எல்லாரும் ஃபுல் டைம் என் பின்னாடி சுற்றிட்டே இருக்கும். ஸோ அது விட்டு இங்கே வரும்போது சடன் சேஞ்ச், அதுவும் வேற லாங்குவேஜ், யார் நம்பணும் தெரியாது, இங்கே எல்லாரையும் நம்பவும் முடியாது இங்கே வந்து. பிகாஸ் எல்லாரையும் இங்கே வந்து ஒரு மந்த்ல எனக்கு வந்து யார் நம்பணும் தெரியல, எல்லாருமே ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுற, எனக்கு எனக்கு ஒரு லான்லி ஃபீல் வர ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் ஐ வில் டாக் டு மை மாம் அண்ட் டாட், டெய்லி ஒரு 10 calls ஆச்சு பண்ணும், பேசிகிட்டே இருக்கும், அப்படி எல்லாம் இருக்கும். பட் அந்த வீட்டில் இருந்து இங்கே மாதிரி அதுவும் தனியாக நிற்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த ஒர்க் வந்து இப்போ கிலாடி ஜோடிஸ் கூட போகும்போது there are days we work for 24 hours. மார்னிங் சீரியல் ஷூட், அது முடிச்சு கிலாடி ஷூட், அங்கேருந்து மறுபடியும் வந்து சீரியல் ஷூட் 12 வரை, அங்கேருந்து ஸ்லீப்பே இல்லாம. கிலாடிஸ். அப்போ இதெல்லாம் எனக்கு வந்து அட்லீஸ்ட் எனக்கு யாருக்காச்சும் பேசணும். அம்மா இருந்து நான் அம்மா கிட்ட இதாக்கணும். இப்போ தனியாக அந்த ஹாண்டட் டாஸ்க் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தனியாக தூங்கணும், பயமா இருந்தது. இல்லை அது எனக்கு அவ்வளோ பயம். இருந்தாலும் ஒரு இதெல்லாம் யாருக்காட்ட ஷேர் பண்ணோம், இல்லைன்னா லொக்கேஷனில் வந்து ரொம்ப டயர்ட் ஆகும்போது யாருக்காச்சும் வீட்டில் வந்து பேசணும், அதெல்லாம் கிடையாதுல்ல. அப்போ அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஆனால் இட்ஸ் ஓகே, ஐ எம் ஒர்க்கிங், ஐ லவ் திஸ், ஐ எம் ஒர்க்கிங். இப்போ வந்து நான் ரொம்ப கம்ஃபர்டபுள், எனக்கு சென்னை ரொம்ப பிடிச்சிருச்சு. முன்னாடி சென்னை ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஆஃப்கோர்ஸ் நரேஷ் இஸ் தேர், அண்ட் எல்லாருமே மது அக்கா, அபிதா மேம் எல்லாருமே எனக்கு ஒரு ஹோம்லி ஃபீல் தருது. அண்ட் மெயின் திங் இஸ் சந்திராக்கா இஸ் ஹியர். எனக்கு எதானாலும் ஐ வில் கோ டு அடையார், ஹர் ஹவுஸ். அங்கே போகும், அங்கே ஸ்டே பண்ணும். ஒரு பிரேக் கிடைச்சுன்னா அங்கே போகும். என்கிட்ட சண்டை போட்டான்னா நெக்ஸ்ட் டே போயிடுவான். கோச்சிக்காங்க போயிடுவாங்களா? எதானாலும் அங்கே போய் ஸ்டே பண்ணும். இப்போ நரேஷ் ஹி ஆல்சோ கம்ஸ் வித் மீ டு அடையார். அக்காவோட வீட்டில் வரும். அக்கா பையனுக்கு இப்போ நரேஷ் தான் ரொம்ப பிடிக்கும். நான் பேசிக்கா எங்கேயுமே யாருக்கிட்டையும் அவ்வளோ க்ளோஸ் ஆகிறது, ஃப்ரெண்ட்லி நான் ஆகிறது ஆக்சுவலி கிடையாது. அவ்வளோ நாள் இங்கே சென்னையில் இருக்கேன், நான் வந்து வெளியில போறது, இந்த சுத்துறது, Hang out பண்றது, friends he ஓட was here போறது. for like years. ம். ஆனா எனக்கு தெரிய half இவருக்கு தெரியாது. Okay. ஐயோ நான் ஷாக்கு. எப்படி இந்த பிளேஸ்லாம் தெரியுது அந்த இல்ல, மாதிரி? நான் ஸோ இப்ப இட்ஸ் shoot வி ஆர் லவ்விங் கபாலேஸ்வரா, மயிலாப்பூர் Love கபாலேஸ்வரா. கபாலீஸ்வரா. ஸோ அதெல்லாம் வந்து நான் வந்து அது அந்த கபாலீஸ்வரா இவன் ரொம்ப நாள் இங்க இருந்தது. ஆனா கபாலீஸ்வரா தெரியாது. நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் கூட்டிட்டு போனது. மயிலாப்பூர். லைக் ஆமா, மயிலாப்பூர். மயிலாப்பூர். ஸோ நிறைய இடத்துக்கு வந்து இதுதான் வந்து அதுக்கப்புறம் தான் ஸ்டோரி. நவ் ஒன்லி ஐம் ஸ்டார்டிங் லைக் கோயிங் அவுட் சைட். அதெல்லாம் நான் தான் சொல்லிக் கொடுக்கும். அங்க இது இருக்கு, இங்க இது இருக்கு, அப்படி எல்லாம் கூட்டிட்டு போகும். எனக்கு இப்படி தனியா உட்கார்றது பிடிக்காது, வீட்டுல உட்கார்றதும் பிடிக்காது. I'll go somewhere and eat. ஏதாச்சும் நல்ல ரெஸ்டாரண்ட் தேடி கண்டுபிடிச்சு சாப்பிடும். பயங்கர ஃபுட்டி. ஏதாச்சும் பார்த்தா அப்படி தெரியவே இல்லையா உங்களை பார்த்தா? நான் நிறைய சாப்பிட மாட்டேன். சாப்பிடுறது எனக்கு நல்ல டேஸ்டா வேணும். டேஸ்டியா இருக்கணும். அது வந்து இப்போ நம்ம ஒரு 5 பேர் இருக்கோம்னா ஒரு பார்த்துட்டே இருப்பா, ஒரு நல்ல பிரியாணி இருக்கா ஆர்டர் பண்ணுவா, ஃபர்ஸ்ட் அவளுக்காக பண்ணுவான், பண்ணி அது நல்ல டேஸ்டா இருந்தா சாப்பிடுயா அப்படின்னு கொஞ்சம் அது கேட்க மாட்டா. பட் அது நல்லா இல்லைன்னா நீ சாப்பிடுங்க. நான் எல்லாருக்கும் ஊட்டெல்லாம் விடுவோம். நல்லா இல்லைன்னா அப்படியே எல்லாருக்கும் எனக்கு நான் வந்து ஆக்சுவலி நான் வந்து டேஸ்ட் பண்ண மாட்டேன். மோஸ்ட்லி நான் வந்து அது அந்த ஒரு ஃபுட் இருக்குன்னா அதுல என்ன கேலரிஸ், என்ன ப்ரோட்டீன், அந்த அப்படி மாதிரி அந்த கால்குலேஷன் என்னோடது. ஸோ நான் சாப்பிட்டு இருப்பேன். மார்னிங் எது சாப்பிடலாம்னா மத்தியானம் சாப்பிட்டுருப்பேன்னா நைஸா அவளுக்கு பிடிக்கலாம்னு நைஸா இது சாப்பிட்டா நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு அப்படின்வா.
அவர் அதுக்கப்புறம் எது எதானாலும் சாப்பிடும். ஃபுட் வேஸ்ட் ஸோ அந்த மாதிரி எல்லாருக்குமே பிடிச்சிச்சேன்னா இப்படி கை எடுத்தால் விடுறா அப்படி இல்ல. அண்ட் ஆல்சோ எனக்கு ஹோம் சிக்னஸ் வரும்போதெல்லாம் நான் சந்திராக்காவோட வீட்டுக்கு போய் சாப்பிடுவேன். அங்க எனக்கு செம்ம ஃபுட் குக் பண்ணி தரும். அண்ட் நவ் ஹி ஆல்சோ கம்ஸ் வித் மீ. இப்போ அண்ட் அக்கா பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் நரேஷை. எல்லாரையும் வந்து இப்போ உங்க ஃபேமிலி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவர் அட்ராக்ட் பண்றான்னு நினைக்கிறேன். ஆமா, எனக்கு அது பிடிக்கல. அந்த உங்க பையன் possessive-ஆ? என்னோட ஃபேவரட்டா இருந்தது. அவனுக்கு நான் மட்டும் தான் இருந்தது. அப்புச்சீச்சு தான் எனக்கு ஐ கூப்பிடும். மீட் தட் பாய் ஒன்லி ஒன்ஸ். த நெக்ஸ்ட் அது டே வரைக்கும் ஃப்ரம் நெக்ஸ்ட் அந்த டே பாப்பா குட்டி பாப்பா 3 year old அவனுக்கு சீரியல் பார்த்து நரேஷை பிடிக்கவே பிடிக்காது. சீரியல் பார்த்து பேட் அங்கிள் சொல்லும். அந்த இப்படி பண்ற ஒரு பேட் அங்கிள் இல்ல, அப்புச்சேச்சி ஃபுல் டைம் திட்டிட்டே இருக்கும் அப்படி சொல்லுவான். ஆனா ஒரு வாட்டி மீட் பண்ண, இப்ப நான் கால் பண்ணாலும் நரேஷ் தான் இருக்கா. எல்லாத்தையும் மாத்தி அவர் சைடு எடுத்துக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஆமா, ஏதோ பண்ணிட்டேன். டார்லிங் ஏசி திருவிழா இந்தியாவிலே குறைந்த மாத தவணையில் ஏசி. மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம். டேஸ்ட் தி மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம். சென்னை ஹீட்டா எஸ்கேப் பண்ணுங்க. சன்னை விட ஃபன் அதிகம். விஜிபி யுனிவர்சல் கிங்டம்க்கு வாங்க, ஃபன் பண்ணிட்டு போங்க.